वेङ्कटाद्रिसमं स्थानं ब्रह्माण्डे नास्ति किञ्चन वेङ्कटेशसमो देवो न भूतो न भविष्यति. ओं नमो वेङ्कटेशाय. திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை பாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் அங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். करारविन्देन पदारविन्दम् मुखारविन्दे विनिवेशयन्तम् वटस्य पत्रस्य पुटे शयानम् बालं मुकुन्दम् मनसा स्मरामि. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. நம்மளுடைய இந்து தர்மத்தில் பலவிதமான செயல்கள் செய்யும் முன்பு அதை குறித்து ஒரு மனோநிலை வைத்து கொண்டு அதை செய்கிறோம். அதனாலேயே ஒவ்வொரு காரியம் செய்யும் பொழுது தியான ஸ்லோகம் என்று ஒன்று சொல்கிறோம். இந்த பகவத்கீதையினுடைய தியான ஸ்லோகத்தில் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் வியாசேன கிரதிதாம் புராணமுனினா மத்யே மகாபாரதம் அத்வைதாமிருதவர்ஷிணீம் பகவதீம் அஷ்டாதசாத்யாயினீம் அம்பத்வாமனுசந்ததாமி பகவத்கீதே பவத்வேஷினீம் என்று ஆரம்பிக்கிறோம். அம்பத்வாம், ஹே அம்பா தாயே அப்படின்னு கூப்பிடுறோம். பகவத்கீதையான தாயை துவாம் அனுசந்ததாமி, உன்னை அனுசந்தானம் செய்கிறேன். அகம் அனுசந்ததாமி, உத்தம புருஷத்தில் இருக்கு, நான் செய்கிறேன், அனுசந்தானம் செய்கிறேன். எப்படிப்பட்ட பகவத்கீதை? பவத்வேஷினி, இந்த சம்சாரங்கிறத அறுக்கக்கூடியதான, பிறப்பு இறப்பு என்று சொல்லக்கூடியதான இந்த சம்சாரத்தை துவேஷிக்கக்கூடியதான உள்ள இந்த பகவத்கீதையான தாயே உன்னை அனுசந்தானம் செய்கிறேன் என்று ஆரம்பிக்கிறோம். அது ஒன்று இல்லாமல் பார்த்தாய பிரதிபோதிதாம், பார்த்தனின் பொருட்டு. பார்சன் என்றால் பிருச்சுவின் மகன், பிருச்சு என்றால் குந்திக்கு பிருச்சு என்ற பேர், அவருடைய மகனுக்கு பார்த்தன் என்ற பேர். பார்த்தாய, பார்த்தாய நாலாவது வேற்றுமை. பார்த்தனின் பொருட்டு பிரதிபோதிதாம், உபதேசிக்கப்பட்டது. யாரால் என்றால் பகவதா நாராயணேன ஸ்வயம், மூன்றாவது வேற்றுமை. பகவானாகிய ஸ்வயமான பகவானாகிய நாராயணனால் ஸ்வயமே உபதேசிக்க பண்ணப்பட்டது. அது ஒன்று இல்லாமல் வியாசேன கிரதிதாம் புராணமுனினா, புராணமுனினா மனநசீலா முனிஹி அப்படின்னு அர்த்தம் பண்ணுறது சாஸ்திரத்தில். மனனம் பண்ணிகிட்டே இருக்கா, அவள் தான் முனி. புராணமுனினா, ரொம்ப பழமையான முனியானா. அப்பேற்பட்ட வியாசேனா, வியாச மகர்ஷியினால் கிரதிதாம், நன்றாக கட்டப்பட்டுள்ளது. எங்கேன்னா மத்தியே மகாபாரதம், மகாபாரதத்துக்கு நடுவில் நன்றாக கட்டப்பட்டுள்ளதான அம்ப துவாம் அனுசந்ததாமி என்று அங்கே அன்வயம் பண்ணணும். அது ஒன்று இல்லாமல் அத்வைதாமிருத வருஷினி, அத்வைதம் என்ற அமிர்தத்தை எப்பொழுதும் வருஷிச்சுட்டே இருக்கக்கூடிய பகவதீம், இதுவும் பகவதி தான். பகவதீம், பாக்யம் என்ற சொல்லை உடையதான பகவதீம் அஷ்டாதசாத்தியாயினீம், 18 அத்தியாயங்களை உடையதான ஹே அம்பா துவாம் அனுசந்ததாமி, உன்னை நான் அனுசந்தானம் செய்கிறேன். பகவத்கீதே துவாம் அனுசந்ததாமி அப்படின்னு ஆரம்பிக்கிறோம் இந்த ஸ்லோகத்தை. அதற்கு முன்னாடி நம்ம குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்தோட இந்த நிகழ்ச்சியை துவங்கலாம்.
श्रीगुरुप्रार्थना। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः। गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। श्रीनिवास प्रार्थना। नमः क्षीराब्धिनाथाय वैकुण्ठाचलवासिने मुकुन्दाय नमो नित्यमनन्ताय नमो नमः। अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः। श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटिब्रह्माण्डनायकस्य श्रीपद्मावती जानेः भगवतः श्रीवेङ्कटेश्वरस्वामिनः दिव्यसन्निधौ जगद्गुरोः श्रीकृष्णपरमात्मनः अनुग्रहेण समस्तप्रपञ्चस्य विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभसंवत्समृद्ध्यर्थं श्रीमद्भारतदेशगत तपस्विजन तपोबलवृद्धिद्वारा समस्तस्यापि मानवसमाजस्य सर्वारिष्टपरिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थं राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृत्त्यर्थं परस्परसौमनस्य सिद्ध्यर्थं समस्तपापक्षयार्थं श्रीमन्नारायणप्रीत्यर्थं श्रीपरमेश्वरप्रीत्यर्थं श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणं करिष्यामहे। श्रीगीता प्रार्थना। श्रीवत्साङ्गं महोरस्कं वनमाला विराजितं शङ्खचक्रधरं देवं कृष्णं वन्दे जगद्गुरुम्। पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीम्। श्रीवेदव्यास प्रार्थना। व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिम्। यत्र योगेश्वरः कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवा नीतिर्मतिर्मम। मृत्युः सर्वहरश्चाहमुद्भवश्च भविष्यताम् कीर्तिश्रीर्वाक्च नारीणां स्मृतिर्मेधा धृतिः क्षमा। बृहत्साम तथा साम्नां गायत्री छन्दसामहम् मासानां मार्गशीर्षोऽहमृतूनां कुसुमाकरः। அடுத்ததாக திரு உவே அனந்த பத்மநாபாச்சாரியார் நாம் சொன்ன ஸ்லோகங்களுக்கு
வியாக்கியானம் செய்வார். அதை கேட்டு மகிழ்வோம். மிருத்யுர் சர்வஹரச்சாஹம் உத்பவச்ச பவிஷ்யதாம் கீர்த்திஹி ஸ்ரீவாக்சநாரீணாம் ஸ்மிருதிர்மேதா திருதிஹி க்ஷமா ப்ருஹத்சாம ததா சாம்னாம் காயத்ரி சந்தசாமஹம் மாசானாம் மார்கசீர்ஷோஹம் ருதூனாம் குசுமாகரஹ. ஓம் நமோ பகவதே வெங்கடேஷாய. சர்வஹரஹ மிருத்யுஹு. சர்வஹரஹ மிருத்யுஹு அகம். உயிரை வாங்கிறது அப்படின்னு அர்த்தம். எல்லாருடைய பிராணங்களையும் அபகரிப்பவன் யார் என்றால் மிருத்யு தேவதை அப்படின்னு அர்த்தம். மிருத்யு என்பதை யாராலையும் மீற முடியாது. மிருத்யுன்றவன் யாரு? யமதர்மராஜாவினுடைய உத்தரவுப்படி அந்தந்த பிராணிகளுக்கு காலம் வந்தவுடனே அவர்களுடைய உயிரை வாங்குபவன். கால கலையதாமகம்னு கீழே ஒன்று பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? காலன் என்று பெருமாள் தன்னை சொல்லிட்டான். அப்புறம் காலம் என்று பெருமாள் தன்னை சொல்லிட்டான். கவனிக்கணும். காலஹா அப்படின்னா காலன் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் காலம் என்னது? தான் காலமாய் இருக்கிறேன் அப்படின்னா. இப்பொழுது யமதர்மராஜாவுடைய உத்தரவுப்படி அந்தந்த ஜீவனுடைய ஆயுளை அபகரிக்கும் மிருத்யு. அவனுக்கு நான் யமதூதன் என்பதாக பேர். சில மிருத்யு சப்தத்தினால யமனையே கூட சொல்லலாம், தப்பு கிடையாது. ஆகையால் தான் லக்ஷ்மி நிருசிம்மனை பரமசிவன் மந்திர ராஜபத ஸ்தோத்திரத்தினால மகிழ்விக்கிறார். மந்திர ராஜபத ஸ்தோத்திரம் என்பதாக அந்த துதிக்கு பெயர். அதில் நிருசிம்மரை கொண்டாடும் பொழுது மிருத்யு மிருத்யும் நமாம்யஹம் அப்படின்னு சாதிக்கிறார். மிருத்யு மிருத்யும் நமாம்யஹம். மிருத்யு மிருத்யு. மிருத்யுனா யமன். யமனுக்கு யமன். யமனுக்கு யமன் தெரியுமா? உபனிஷத்தில் ஒரு அழகான விளக்கம் சொல்லப்படுகிறது. மிருத்யுவை கொண்டு பகவான் எல்லாவற்றையும் சம்ஹாரம் பண்ணுகிறான். சம்ஹாரம்னு அர்த்தம் பிரளய காலத்தில் எல்லாத்தையும் தூக்கி வாயில போட்டுக்கிறது, முடிஞ்சு போச்சு எல்லாத்தையும் வச்சு. அதுக்கு ஒரு சூப்பர் எக்ஸாம்பிள் ஒன்று இருக்கு. நல்ல சமாராதனை, ததியாராதனை, சாப்பாடு, பலவிதமான பக்ஷ போஜ்யங்கள்லாம் படுறான், சித்திரான்னங்கள்லாம் பரிமாறுகிறான். எங்கள் ஆச்சாரியன் அவருடைய திருமாளிகையில் அவருடைய தன் வீடு அர்த்தம் சில ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும். அந்த ஃபங்க்ஷனில் சிஷ்யர்கள் நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம்னா, எங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட்டு பண்ணுவோம். அந்த ஸ்வீட்டு நிறைய ஸ்வீட்டு, நான் சொல்கிற கதையெல்லாம் 30 வருஷத்து கதை. அந்த ஸ்வீட்டு இலையில் பரிமாறணும் வரிசையாக. ஒருத்தர் லட்டு, ஒருத்தர் கேசரி, ஒருத்தர் பாதாம் அல்வா, ஒருத்தர் பூசணிக்காய் அல்வா, ஒருத்தர் கோதுமை அல்வா, ஒருத்தர் பாயசம்னா இவ்வளோ ஸ்வீட்டு சாப்பிட்டா என்ன ஆகும்? இவ்வளோ ஸ்வீட்டு சாப்பிட முடியுமா? அது தவிர சேவரிஸ் வேறு இருக்குது. அப்போ எங்கள் ஆச்சாரியன் என்ன பண்ணுவார், டேய் முதல்ல ஊறுகாவை போடு இலையில் அப்படின்வார். சாத்து மதுன்னு சொல்லுவோம், ரசம் சாதம்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த சாத்து மது சாப்பிடச்சேவே ஊறுகாயை இலையில் போட்டுவிடுவோம். நல்லா கொஞ்சம் ஊறுகாவுடைய குவான்டிட்டியை கொஞ்சம் அதிகமாக போடுன்னுவார். எதுக்கு அந்த ஊறுகாவுடைய குவான்டிட்டி அப்படின்னு கேட்டால், ஒரே டேஸ்ட்டாக ஸ்வீட்டாகவே சாப்பிட்டா கொஞ்சம் திகட்டும் இல்லையா? ஸ்வீட்டே சாப்பிட்டு தான் திகட்டும். அதுக்காக கொஞ்சம் நடுவில் காரமாக ஊறுகாயை வாயில் தொட்டுண்டு மறுபடியும் அந்த ஸ்வீட்டை சாப்பிட்டோன்னு சொன்னால் அந்த ஸ்வீட்டினுடைய டாமினேஷன் நம்மளுக்கு வயத்தை பெரட்டாமல் இருக்கும், திகட்டாமல் இருக்கும், இன்னும் சாப்பிடணும்னா ஒரு ஆவலை உண்டு பண்ணும். அப்போ அந்த ஊறுகான்றது இருக்கு இல்லையா, உபசேச்சனம் என்பதாக பெயர். அதுக்கு ஊறுகாய்னு பேர். தொட்டுக்கொள்ளும் ஊறுகாய்க்கு உபசேச்சனம்னு பேர். அந்த ஊறுகாயை தொட்டுண்டு நாம் பதார்த்தங்களை சாப்பிடுகிறோம், உண்டா இல்லையா? சில பேருக்கு குழம்புக்கு கூட ஊறுகாய் தேவை. ஓகே ஃபைன், அவளுடைய டேஸ்ட்டை பொறுத்து இருக்கு. கடைசியில் ரொம்ப தேர்ந்த ஒன்று என்னது, மோரிஞ்சாதம் அப்படின்னு பேர். அது தயிரோ அல்லது மோரோ, அதை சாப்பிடுவோம். அதுக்கு இந்த ஊறுகாய் ரொம்ப 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 முக்கியம். அது எனி டைப் ஆஃப் ஊறுகாய், அது சாப்பிடுவோம். இப்போ எலுமிச்சங்காய் ஊறுகான்னு வச்சுக்கோங்க. அந்த எலுமிச்சங்காய் ஊறுகாலை ஊறி இருக்கக்கூடியதான மிளகாப்பொடி, எண்ணெய், அந்த கடுகு, வெந்தயம் அதெல்லாம் தொட்டு 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 ஒரு வழியாக மோரிஞ்சாதத்தை சாப்பிட்டுட்டோம். அந்த ஊறுகாய் தோலி மட்டும் இருக்குது,
கிட்டத்தட்ட அது கம்ப்ளீட்டாக வாஷ் அவுட் பண்ணிட்டோம், நம்ம சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டுட்டு கடைசியில் அந்த துளியுண்டு இருக்குது பாருங்கள் ஊறுகாய், அதையும் வழித்து நாக்கில் தடவிட்டுரும். ஸோ இலை க்ளீன் ஆகிடுறது, இலை க்ளீன் ஆகிடுறது. மோர்ஜானை சாப்பிடணும்னா ஊறுகாய் டச் இருக்கணும், ஸ்வீட்டு சாப்பிடணும்னா ஊறுகாய் டச் இருக்கணும். அப்போ ஊறுகாயை வைத்துக்கொண்டு மற்ற பதார்த்தங்கள் சாப்பிடப்படுகின்றன. இதை உபனிஷத்தை அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது. இது போலத்தான் பகவான் மிருத்யு தேவதையை கொண்டு எல்லாவற்றையும் சம்ஹரிக்கிறான். சம்ஹரிக்கிறான்னு அர்த்தம் க்ளோஸ் பண்ணுறான்னு அர்த்தம். மிருத்யு தேவதையை கொண்டு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்டை அனுப்பி ரவுடிகளை என்கவுண்டர் பண்ணுங்கோ அப்படின்னு அரசாங்கமானது அனுப்புறதோ இல்லையோ, அவளுக்கு ஒரு கமாண்டு கொடுக்குறதோ இல்லையோ, நீ போய் உனக்கு அசைன்மெண்ட்டு தான், இந்த ஊரில் 10 ரவுடிகள் பதுங்கி இருக்கா, அவளை உசுரோடவோ இல்லை சுட்டோ பிடிச்சிருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவளை முடிச்சிரு, க்ளோஸ் பண்ணிவிடு, ஃபைல் ஓவர் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவா ஒரு சட்டம். அவனுக்கு ஒரு அசைன்மெண்ட்டு. உடனே இந்த என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் போவார், டப்பா டப்பான்னு எல்லாத்தையும் சுட்டுடுவார். அந்த மாதிரி மிருத்யு தேவதையை கொண்டு பெருமாள் எல்லாவற்றையும் சம்ஹரிக்கிறான். ஊறுகாயை கொண்டு மற்ற பதார்த்தங்கள் உண்ணப்படுகின்றன, எல்லாம் சாப்பிடப்படுகின்றன. கடைசியில் என்ன அப்படின்னு கேட்டால், அந்த என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்டையும் சுட்டுட்டா என்ன ஆகும்? ஆனால் பெருமாள் இதை பண்ணுறான். ஏன் பண்ணுறான் அப்படின்னா அதுக்கு சில காரண காரியங்கள் இருக்குது. இந்த மிருத்யுவை கொண்டு எல்லாவற்றையும் சம்ஹரிக்கும் பகவான் கடைசியில் ஊறுகாயும் சேர்த்து விழுங்குவதை போல, எல்லாம் சாப்பிடுவதற்கு உதவி செய்யும் ஊறுகாயை கடைசியில் முழுங்கி விடுவதை போல மிருத்யுவையும் பெருமாள் சம்ஹரிக்கிறான். எனவே பகவானுக்கு மிருத்யு மிருத்யு, யமனுக்கும் யமன் என்று பெயர். உபனிஷத் அப்படியே வர்பாட்டமாக கொடுக்கிறது. மிருத்யுஹு யஸ்ய உபசேச்சனம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஐயா எங்கள் தலைவர் ஊறுகா அப்படின்னு சொல்கிறோம். உப்புக்கு சப்பானி ஊறுகா அப்படின்னு சொல்லுவாள் இல்லையோ. ஆக்சுவலி பார்த்தா மிருத்யு சம்ஹரிக்கலை, மிருத்யுவை முன்னிலைப்படுத்தி எல்லாவற்றையும் பகவான் அழிக்கிறான். இப்போ இங்கேயே யுத்தம் எடுத்துக்கோங்களேன். நிமித்த மாத்திரம் பவ சவ்ய சாச்சன், அர்ஜுனா நீ வெறும் முன்னாடி நில்லு, ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடு, வீடியோவில் நில்லு. எல்லாரும் கேட்டானா அர்ஜுனன் தான் ஜெயிச்சுட்டா, அர்ஜுனன் தான் ஜெயிச்சுட்டா சொல்லுவா. ஆனால் எல்லாத்தையும் என்கவுண்டரில் எல்லாத்தையும் நான் என்கவுண்டர் பண்ணிட்டேன். பீஷ்பஞ்ச துரோணஞ்ச ஜெயத்ரதஞ்ச அப்படின்னு என்கவுண்டரில் எல்லாத்தையும் நான் என்கவுண்டர் பண்ணிட்டேன், முடிஞ்சு போச்சு. நீ வெறுமை செத்த பாம்பு அடிச்சுட்டு நல்ல பேர் வாங்கிக்கோன்னு கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு சொன்னான். அந்த மாதிரி மிருத்யு, நான் யாரு? யமதர்மராஜனின் உத்தரவுப்படி பிராணிகளின் பிராணனை அபகரிக்கும் மிருத்யு நான். உண்டோல்லையோ? இதில் புராணங்களில் சில வித்தியாசங்கள் உண்டு. சில பிராணிகளுடைய உசிரை யமன் அபகரிக்கிறான், சில பிராணிகளுடைய உசிரை ஹரன், ஹரதீதி ஹரஹா, அதனால தான் பரமேஸ்வரனுக்கு ஹரன் என்று பெயர். ஹரஹர அப்படின்னு சொல்கிறோம் இல்லையோ, ஹர ஹர, ஹரஹா ஹரிஹி, வித்தியாசம் புரிஞ்சுக்கணும், வித்தியாசம் புரிஞ்சுக்கணும் இல்லையா? ஹரஹா என்றால் பரமசிவனுக்கு பெயர், ஹரதீதி ஹரஹா அபஹரிப்பவன் என்று பெயர். பிராணிகளுடைய உயிரை அபஹரிப்பவன். மிருத்யுஹு அகம், நான், சர்வஹரச்சாகம், உத்பவச்ச பவிஷ்யதாம். அடுத்தது உத்பவஹா, உற்பத்தி, ப்ரொடக்ஷன் அர்த்தம், மேனுஃபேக்சரிங் அப்படின்னு அர்த்தம். உத்பவச்ச பவிஷ்யதாம், இனி ஏதாவது ஒரு பொருள் மேனுஃபேக்சரிங் ஆக போகிறது. உற்பத்தி, கிரியைகள் இருக்கோ இல்லையோ, பூதம்ன்றது முடிஞ்சு போன விஷயம், ப்ரெசன்டென்ஸ் வர்த்தமானது நடுவில் நிகழக்கூடிய விஷயம், பவிஷ்யத் அப்படின்றது ஃபியூச்சர். இனி நல்ல விஷயங்கள் பல நடக்கப் போகின்றன, நல்ல சம்பவங்கள் நடக்கப் போகின்றன, நல்ல செய்திகள் நமக்கு கிடைக்கப் போகின்றன, அடுத்தடுத்த நல்ல விஷயங்கள் சம்பவிக்க போகின்றன. அப்படின்னா நான் ஃபியூச்சர் அப்படின்னா பரமாத்மா. உத்பவஹா அப்படின்னு பரமாத்மா தன்னை காமிச்சிக்கிறான். உத்பவஹா உண்டாகுதல், உற்பத்தி, ப்ரொடக்ஷன். ஒரு பயிர் வைக்கிறோம், நல்ல செடி வைக்கிறோம், நல்ல செடி கிளைத்து செழித்து வளர்ந்து நல்ல புஷ்பங்கள் பூத்து அது நமக்கு பலனளிக்கணும்னு ஆசைப்படுறோம். அப்போ அந்த பயிர் உண்டாவதற்கு யார் காரணம்? உத்பவம் யார்? பகவான் தான் உத்பவம். உத்பவஹா. நெக்ஸ்ட்டு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறான். கீர்த்திஹி ஸ்ரீஹி வாக்ச நாரீணாம் ஸ்மிருதிஹி மேதா திருதிஹி க்ஷமா.
பெண்களுக்குள்ள யார் உயர்ந்தவள் என்றால் மகாலட்சுமி, சாக்ஷாத் மங்கள தேவதையான மகாலட்சுமி. நாரீணாம் ஸ்ரீஹி கீர்த்திஹி அப்படின்னு அன்வயம் பண்ணணும். இந்த ஆர்டர் அப்படி பண்ணிக்கணும். ஸ்லோகத்துக்கு ஏற்ற மாதிரி வார்த்தைகள் அமைக்கப்பட்டிருக்கும், பட் ஆன்சருக்கு ஏற்ற மாதிரி நாம் பொருளுக்கு ஏற்றார் போலே, அர்த்தத்திற்கு ஏற்றார் போலே வார்த்தைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். நாரீணாம் ஸ்ரீஹி கீர்த்திஹி, கீர்த்தி, வாக்கு, ஸ்மிருதி, இதெல்லாம் பகவானுக்கு அசாதாரணமான சக்தி விசேஷங்கள். அவற்றினுடைய அபிமானி தேவதைகள் தான் சொல்லப்படுகின்றன. சுவாமி கூரத்தாழ்வான் சுவாமி ராமானுஜருடைய பிரிய சிஷ்யர். அந்த கூரத்தாழ்வான் மகாலட்சுமி விஷயமா ஒரு ஸ்தோத்திரம் அருளி செய்திருக்கார். ஸ்ரீஸ்தவம் என்பதாக பெயர். அதற்கு 8 ஸ்லோகம், குட்டியூண்டு 8 ஸ்லோகம். அது அழகாக சொல்லிடலாம் அந்த ஸ்லோகத்தை. 8 ஸ்லோகம், பஞ்சஸ்தவத்தில் ஒரு ஸ்தவம் அது. அதில் ஒன்று காண்பிக்கிறார் கூரத்தாழ்வான். ஒரு மரம் இருக்கு, அது பக்கத்தில் ஒரு மகரிஷி இருக்க. இந்த மகரிஷிக்கு என்ன பெயர்? ப்ரஹஸ்பதி என்று பெயர். தேவகுரு இல்லையா? ப்ரஹஸ்பதின்றவர் செம்ம நாலெட்ஜ், சரி நாலெட்ஜ் அப்படி சொல்லலாம் அவரை. ப்ரஹஸ்பதின்றவருக்கு என்ன இருக்கு? சரி நாலெட்ஜ். அவருக்கு எல்லா விஷயமும் அவருக்கு தெரியும். எங்கே கேட்டாலும் ரெஃபரன்ஸ் இல்லாமலே சொல்லுவார். டக்கு டக்கு டக்குன்னு கொடுப்பார். அவர் ஒரு மரத்து பக்கத்தில் நிற்கிறார். இந்த மரம் இருக்கே அது வனஸ்பதி. வனஸ்பதினா மரத்துக்கு பேர். வனஸ்பதி அப்படின்னா சமையல் எண்ணெய்க்கு பேர் வச்சுக்காதீங்க. வனஸ்பதினா இந்த மரங்கள் ரொம்ப ஓல்டு ஏஜ், ஓல்டு மரம். இது வைரம் பாய்ந்த மரம். ஆனால் பக்கத்தில் மரம், இந்த பக்கம் ப்ரஹஸ்பதி. இதில் எல்லாரும் யாரை கொண்டாடுவா? ப்ரஹஸ்பதியை கொண்டாடுவான். காரணம் பிகாஸ் ஆஃப் த நாலெட்ஜ். இந்த நாலெட்ஜ் இல்லாமல் ஒருத்தன் நின்றான்னா அவன் மரம் மாதிரின்னு அர்த்தம். லோகே வனஸ்பதி ப்ரஹஸ்பதி தாரதமியம். நாலெட்ஜ் இல்லாமல் வெறும் மரம் மாதிரி நின்னான்னா என்ன பிரயோஜனம்? வெறும் மரம். ஒருவன் மரம் மாதிரி மரமண்டையா இருக்கிறதுக்கும் ஒருத்தன் ப்ரஹஸ்பதியை போல உயர்ந்த ஞானத்தை பெறுவதற்கும் லக்ஷ்மியினுடைய கடாட்சம் தான் காரணம் என்று கூரத்தாழ்வான் சாதிக்கிறார். அதான் உண்மை, அதுதான் விசேஷம். ஸ்ரீஹி கீர்த்திஹி வாக்ச நாரீணாம். மகாலட்சுமியினுடைய கடாட்சம். நாம லக்ஷ்மி கடாட்சம்னா ஸ்ரீஸ்துதி சொல்லிட்டு கூரையே பார்த்துட்டு இருக்கோம், சீலிங்கே பார்த்துட்டு இருக்கோம். ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நமக்கு இப்போ யூஸ் பண்ணுற சீலிங்லாம் எல்லாம் ஃபால்ஸ் சீலிங் தான், ஒரிஜினல் சீலிங்கே கிடையாது. எல்லாம் புதுசாக ஒருத்தர் அப்பார்ட்மெண்ட்டில் போய் கொடுத்தலம் போனார். தொப்புன்னு தலையில் சீலிங் விழுந்தது. ஏன்டா இப்படி சீலிங் கட்டியிருக்கேன்னார். சார் நீங்கள் என்ன சார் கேட்டீங்க? சீலிங் ரொம்ப ஹைட்டாகவே எங்களுக்கு ஃபால் சீலிங் தான் வேணும் நீங்கள் இல்லையோ, அதனால தான் நான் ஃபால் சீலிங் வச்சேன். அவர் சொன்ன ஃபால் சீலிங் என்ன, இவன் புரிஞ்சுக்கிட்ட ஃபால் சீலிங் என்ன? இவர் மண்டையில் ஃபாலிங் சீலிங் அது. இவர் தலையில் அந்த சீலிங் விழுந்துடுத்து. ஏன்னா நமக்கு ஸ்ரீஸ்துதி சொல்லி கூரையே பார்த்துண்டு மேலேருந்து தாயார் மங்களதேவி பணமூட்டையாக கொட்ட போகிறா, அப்படியே காசு மழையாக பொழிய போகிறான்னு ஆணும் வாயை திறந்துட்டு இருக்குமே. மகாலட்சுமியினுடைய கட்டாட்சம் செல்வம் அப்படின்னா அந்த செல்வம்ன்றது கல்வி செல்வம், பொருள் செல்வம், மக்கட்செல்வம், வாழ்க்கையில் நிம்மதியாகிற செல்வம், அருட்செல்வம். இப்படி எல்லா செல்வத்திற்கு ஒரு ப்ரஃபிக்ஸை ஆட் பண்ணி கொண்டு வரணும். எனவே தான் லக்ஷ்மி தனலக்ஷ்மி, தானியலக்ஷ்மி, தைரியலக்ஷ்மி, வீரலக்ஷ்மி, வித்யாலக்ஷ்மி, மகாலட்சுமி, பல ரூபங்களில் அஷ்டலக்ஷ்மியாக பிராட்டியை கொண்டாடுறோம் இல்லையா? நம்ம செல்வம் செல்வம்னா வெறும் பணம் காசு அப்படி மட்டும் நம்ம நினச்சக்கூடாது. செல்வம்ன்றதுக்கு அர்த்தமே ஒவ்வொன்றில் நமக்கு கிடைக்கக்கூடிய செல்வம். ஒருத்தருக்கு நல்ல வாக் செல்வம் இருக்கும், நல்ல பியூட்டிஃபுல்லாக பேசுவார், எல்லாரையும் வசப்படுத்துவார். ஒருத்தருக்கு நல்ல ரைட்டிங் ஸ்கில் இருக்கும், நல்லா அழகாக எழுதக்கூடியவர், அவர் எழுதுறதை எல்லாரும் ரசிப்பார். ஒருத்தர் நல்லா பாட்டு பாடுவார், ஒருத்தர் நல்லா டான்ஸ் ஆடுவார், ஒருத்தர் நல்லா வாத்தியம் வாசிப்பார். அதெல்லாம் செல்வம் தானே சுவாமி. என்ன எந்த கலையாக இருந்தாலும் சரி, அந்த கலை லக்ஷ்மியினுடைய கட்டாட்சம் இருந்தால்தான் வரும். அந்த கலை நமக்கு வரல அப்படின்னு கேட்டால், ஒருத்தர் ப்ரஹஸ்பதியாகவோ ஒருத்தர் வனஸ்பதியாகவோ இருப்பதற்கு காரணம் லக்ஷ்மி கட்டாட்சம் தான்.
எனவேதான் ஹயக்ரீவமஹம் வந்தே ஸ்பட்டிகாச்சல சந்நிபம் சந்திரமண்டல மத்தியஸ்தம் சரஸ்வத்யா சமன்விதம். இது ஹயக்ரீவ கல்பத்தில் சொல்லக்கூடிய ஸ்லோகம். இது ஹயக்ரீவனை உபாசிக்கிறோம். ஹயக்ரீவம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே என்று கல்விக்கு அதிபதியான ஹயக்ரீவ பெருமானை, பரிமுகப் பெருமானை சேவிக்கிறோம். ஸ்பட்டிகாச்சல சந்நிபம் எப்படி இருக்கான் பெருமாள்? கிறிஸ்டல் ஹில்லாக் மாதிரி இருக்கான். ஸ்பட்டிகாச்சலம்னா கிறிஸ்டல் ஹில்லாக்கு பேர். அந்த மாதிரி இருக்கான் பெருமாள் திருமேனி. விசுத்த விஞ்ஞான கனஸ்வரூபம் என்பார் சுவாமி வேதாந்தரேஸ்வர். வெள்ளை பளிங்கு மாதிரி பெருமாளுடைய திருமேனி, கிறிஸ்டல் திருமேனி. சந்திரமண்டல மத்தியஸ்தம், சந்திரமண்டலத்திற்கு நடுவில் சேவை சாதிக்கிறான். சரஸ்வத்யா சமன்விதம்னா சரஸ்வதியோடு கூடி இருக்கான்னா, இங்க கல்வி தேவதையாக பிரம்மாவுடைய மனைவியான சரஸ்வதி சொல்லப்படவில்லை. சரஸ்வதி என்றாலேயே நல்ல ஞானப்பிரதாயினியான மகாலட்சுமியே சொல்லப்படுகிறாள். ஹயக்ரீவ கல்பம் ஞானப்பிரதாயினியான பிராட்டியே காண்பிக்கப்படுகிறாள். ஆகையால் லக்ஷ்மியின் அம்சபூதர்கள். ஸ்மிருதிஹி இவாள்லாம். ஸ்மிருதிஹினா ரெக்கலெக்ஷன் ஆஃப் த நாலேஜ். கீழே நடந்த இன்சிடென்ட்டை, கீழே நடந்த ஹேப்பனிங்ஸு, கீழே நடந்த சப்ஜெக்ட் மேட்டரை மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கிறது. என்னமோ சொன்னாரே, என்னமோ சொன்னாரே, என்னமோ நன்னா இருந்தது, ஏதோ ஒன்று நன்னா இருந்தது அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாளே தவிர்த்து கடைசி வரல என்ன சொன்னார்னு சொல்ல மாட்டான். நான் சொல்லணும்னு நினச்சேன் மறந்து போயிட்டேன்னுவான். உனக்கு உங்ககிட்ட தான் பேசணும்னு நினச்சேன் மறந்து போயிட்டேன்னுவான். அடடா இந்த சொல்ல வந்துட்டு மறந்து போயிடுத்துனுவான். இதெல்லாம் ஸ்மிருதி இல்லைனா போயிடும். அடுத்தது மேதா. ஸ்மிருதி என்பது நடந்ததை மனதில் கொள்வது. மேதா என்றால் தன் மனதில் தரித்து கொண்டிருப்பது. டக்குன்னு உள்ளே கொண்டு வரணும். எந்த ஃபோல்டரில் வச்சேன்னு போய் ஃபோல்டர் நேமை கூட தெரியாமல் தேடக்கூடாது. டக்குன்னு ஓப்பன் பண்ணணும். அதுக்கு மேதான்னு பேர். அடுத்தது திருத்தினர். எத்தகையதொரு கஷ்டம் ஆபத்து வந்தாலும் தன் கடமையை சரிவர செய்வது. நமக்கெல்லாம் இப்போ இந்த காலகட்டத்தில் சொல்கிறேன், ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கச்சே இன்னொரு வேலை வந்துடுத்துனா கீழே பண்ண வேலையை விட்டுருவோம் நம்ம. இன்ஃபேக்ட் மறந்து கூட போயிடும். அடுக்கடுக்காக 2-3 அசைன்மெண்ட் வந்ததுன்னா மீதியெல்லாம் ஆற போட்டுருவோம், அப்படியே வச்சுருவோம். நம்ம திருப்பி எடுக்கிறது கூட நம்மளால் முடியாது. 10 நாள் ஆச்சுன்னா அந்த மாதிரி ஒரு காரியம் நாம் பண்ணினோன்னு கூட நமக்கு மறந்து போயிடும். பிரதிஜை கூட மறந்து போயிடும். லக்ஷ்மி கடாட்சம் இல்லை அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். திருத்திஹீன ஆபத்து காலத்தில் மேல் 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 மேலே வந்ததுனாலும் நாம் எடுத்துட்ட காரியத்தை சரியாக பூர்த்தி பண்ணுறது, தன்னுடைய கடமையை விட்டு கொடுக்காமல் இருக்கக்கூடிய துணிபு. துணிபுனா அந்த அளவுக்கு ஒரு தைரியம். அடுத்தது க்ஷமா. முக்கியமான விஷயம். க்ஷமானா இந்த இடத்துல நாம் கோபிச்சுட்டா கூட தப்பு கிடையாது. நமக்கு கோபம் வரலாம். உங்கள் கோபத்தில் ஒரு நியாயம் இருக்குது சார், உங்களுக்கு உரிமை இருக்குது நீங்கள் கோபிச்சுக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னாலும் அங்கே கோபித்து கொள்ளாமல் இருப்பதற்கு பெயர் க்ஷமா. கோபம் வரும் இடத்தில் கூட கோபப்படாமல் இருப்பதற்கு பெயர் க்ஷமா. இந்த க்ஷமா நான் தான் பெருமாள். மிருத்யுஹு சர்வஹரஸ்சாஹம் உத்பவஸ்ச பவிஷ்யதாம் கீர்த்திஹி ஸ்ரீஹி வாக்ச நாரீணாம் ஸ்மிருதிஹி மேதா திருதிஹி க்ஷமா. இத்தனை குவாலிஃபிகேஷன் நம்மக்கிட்ட இதில் என்னென்ன இருக்குது, எந்த ஸ்வரூபத்தில் எம்பெருமானுடைய அனுகிரகம் நமக்கு இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்தது பிருஹத் சாம ததா சாம்னாம் காயத்ரி சந்தசாமஹம் மாசானாம் மார்கசீர்ஷோஹம் ரிதூனாம் குசுமாகரஹா. சாமவேதம் இருக்கு. வேதங்களுக்குள்ள சாமவேதம். வேதானாம் சாமவேதோஸ்மி அப்படின்னாலும் பெருமாள். வேதங்களுக்குள்ளே நான் சாமவேதமாக இருக்கிறேன். நான் அந்த சாமத்தில் ரதந்தரம் பிருஹத் என்பதாக 2 சாமம் இருக்கு. சாமத்தையே 2 விதமாக பிரிக்கணும். சாமவேதத்தை 2 பிரிவாக பிரிக்கணும். ரதந்தரம் என்பதாக ஒரு சாமவேத பிரிவு, பிருஹத் சாம என்பதாக மற்றொரு சாமவேதத்துடைய பிரிவு. இதில் பிருஹத் சாம என்பது மிக மிக உயர்ந்தது என்பதை வேதமே காண்பிக்கிறது.
ஆகையால் தான் கருடனுடைய சொரூபத்தை வர்ணிக்கும் பொழுது நேத்திரம் காயத்ரமூச்சே திருவிருத்தி சிரஹா நாமதேயம் யஜோம்ஷி சந்தாம் ஸ்யங்கானதிஷ்யாத்யபமிருஜ ரிஷபைர் விக்கிரஹோ வாமதேவ்யம் யஸ்ய ஸ்தோமாத்மனோசோ பிருஹதிதரகரு தாதிருஷாம் நாயபுச்சா ஸ்வாச்சந்தியம் ந பிரசூதாம் ஸ்ருதிசதசிகராபிஷ்டுதாத்மா கருத்மான். கருட பஞ்சாஷத் என்னும் ஸ்தோத்திரம். வேதம் என்னும் கூட்டில் வாழும் வைனதயன். கருடனே அப்படியே வேத ஸ்வரூபன். கருடர் உருவா மறை. வேதமே கருடன், கருடனே வேதம். அத்தகையதான வேதத்தில் அந்த கருடனிடத்தில் இந்த பிருகத் ரதந்தரம் என்னும் அழகியதான சாமவேதத்தின் பகுதிகள் அமைந்துள்ளதை சுவாமி வேதாந்த தேசிகன் காண்பிக்கிறார். அப்ப ரதந்தரம் பிருகத் சாம என்பதில் நான் பிருகத் சாம என்பதை இருக்கிறேன். ஏன்னா இங்க பாருங்க, ரதந்தரம் என்பது வாக் ஸ்தானத்தில் இருக்கக்கூடியது, வாக்கு ஸ்தானத்தில் இருக்கக்கூடியது. பிருகத் என்பது மனசுடைய ஸ்தானத்தில் இருப்பது. இப்போ வாக்கு மனசு ரெண்டு வச்சுக்கோங்க. ஒருத்தர் வார்த்தையால் பேசுகிறார் அப்படின்னா வார்த்தையால் பேசுகிறத காட்டிலும் மனசுன்றது ரொம்ப ஸ்பீடாக கால்குலேட் பண்ணிகிட்டே இருக்கும், ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கும். அதனால தான் மனோவேகம்னு சொல்லுவாள். வாயு வேகம் மனோவேகம்னு சொல்லுவாள். வேகத்தை சொல்லும் பொழுது, ஸ்பீடை சொல்லும் பொழுது மனசுக்கு ஸ்பீடு அதிகம். அதனுடைய ட்ராவலிங் ஸ்பீடு வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட். என்னத்தான் சென்டர் ஃப்ரெஷ் வாயில் போட்டுனாலும் அப்படின்னா கூட வாக்கில் வார்த்தை வருமா? லபலபலபலவான வரும், சத்தம் வருமே தவிர்த்து வார்த்தை வருமோ? வார்த்தைன்றது வாயில் சொல்லும் பொழுது ஸ்பீடு கொஞ்சம் லிமிட்டடாக இருக்கும். வேற மனசுன்னு மறைச்சு மனசுடைய ஸ்பீடு லிமிட்டு, டைம் லிமிட்டை தாண்டி போகிறோம். எதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசாசகன். ஆகையால் தான் வேறம் சொல்லித்து பெருமாளுடைய திரு கல்யாண குணங்களை தேடி போகலாம்னு வாக்கும் மனசும் டிராவல் பண்ண ஆரம்பிச்சுதான். வாக்கு பின்னாடி ஓடி வருது, பட் மனசுக்கு டிராவல் ஈஸி இல்லையா? வேகமாக போயிடுது மனசு. எவ்வளோ தூரம் போச்சு? எவ்வளோ தூரம் மைலேஜ் அப்படின்னு இருக்கிறா பாருங்க, அந்த மாதிரி போயிடுச்சு. ரொம்ப தூரம் போச்சு, எங்கேயோ போச்சு. போனா வாக்கு பாதியில் வந்துட்டு இருக்கு. போன மனசு திரும்பி வருது. வாக்கு கேட்டது மனசை பார்த்து, நீ பெருமாளை சேவிச்சியாந்து. இல்லையே, எவ்வளோ தூரம் போன? ஒலி வேகத்தை தாண்டி போன. சரி, போயிட்டு கண்டுபிடிச்சியா? கண்டுபிடிக்கலையே. சரி வா, நம்ம திரும்பி போயிடலாம். உடனே மனசு கேட்டது வாக்க பார்த்து, நீ போலியாந்து. ஏன்பா, என்னை விட எல்லா விதத்துலையும் சிறந்தவன் நீ, நல்ல டிராவல் கெப்பாசிட்டி உடையவன், டிராவலிங் கெப்பாசிட்டி உடையவன். அவ்வளவு ஸ்பீடாக நீ போயிருக்க. நீ போனது ஒலி வேகத்தை காட்டிலும் வேகம். அப்படி போயும் உன்னால் பெருமாள் குணங்களை, அவன் பெருமையை அறிய முடியலன்னா, நான் இன்னும் எத்தனை லட்சம் ஆண்டுகள் டிராவல் பண்ணாலும் வாய் விட்டு சொல்லி பார்த்தா பெருமாளுடைய குணங்களை சொல்ல முடியுமா? புரிஞ்சுக்க முடியுமா? வா வா, ரெண்டு பேரும் திரும்பி போயிடலாம். எதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசாசக. இப்பொழுது சாமத்தின் பெருமையை சொல்லும் பொழுது ரதந்தரம் என்னும் சாமம் வாக்கு ஸ்தானத்திலையும் பிருகத் என்னும் ஸ்தாமம் மனசு ஸ்தானத்திலையும் இருக்கிறது. இதை வேதமே காண்பிக்கிறது. அதனால் மனசினால சொல்வது, மனசினால நினைப்பது, மனசு என்பது உயர்ந்தது. எனவே மனசு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பிருகத் என்னும் சாமா உயர்ந்தது. நான் அந்த சாமவேதமாய் இருக்கிறேன். இதை கிருஷ்ணன் சொல்றான். நெக்ஸ்ட், காயத்ரி சந்தசாம் மாதா இதம் பிரம்ம ஜுஷஸ்வனாஹா. எல்லாரும் பிரார்த்திக்க வேண்டிய மந்திரம். உபநயனமாகி சந்தியாவந்தனம் செய்வதற்கு அருகதர்கள் எல்லாரும் சொல்ல வேண்டிய மந்திரம் இது, பிரார்த்தனை இது. காயத்ரி சந்தசாம் மாதா. எத்தனையோ சந்தஸ் இருக்கு. திருஷ்டுப் சந்தஸ், அனுஷ்டுப் சந்தஸ், உஷ்டிக்கு, பிருகதி, பங்கி, திருஷ்டுப்பு, இப்படிதான் வரிசையா சந்தஸ் இருக்கு. சந்தஸ்னா மீட்டருக்கு பேர். வேதத்துல எத்தனையோ விதமான சந்தஸ் இருக்கு. சிலது திருஷ்டுப் சந்தஸ்ன்னு சொல்லுவா, சிலது அனுஷ்டுப் சந்தஸ்ன்னுவா. அதுக்குள்ள காயத்ரி சந்தஸ் இருக்கு பாருங்க, அதுதான் சந்தஸுக்குள்ள சிறந்தது. இன்னொன்றும் பெருமை அந்த காயத்ரிக்கு. சந்தஸுக்கெல்லாம் மாதா, காயத்ரி சந்தசாம் மாதா. அது பிரம்மஸ்வரூபம். அது காயந்தம் திராயத்தே, தன்னை ஜபிப்பவனை சகல பாபங்களில் இருந்து அது விடுவிக்கிறது. காயந்தம் திராயத்தே இது காயத்ரி. உடனே காயத்தை திரியாக்கி ஏத்தினார் அப்படின்னு கதெல்லாம் விடாதீங்க, கப்சாலாம் விடாதீங்க. காயம் எங்க, காயம் எங்க? காயம்னா ஜபம், பாடுதல், ஜபித்தல்,
காயம் அப்படின்னு பேர். திராணம்னா காப்பாற்றுதல், காயந்தம் திராயத்தே என்று இதற்கு பெருமை. கீதா, கங்கா, காயத்ரி, கோவிந்தன், க க க க. 4G நம்ம கிட்ட இருந்ததுன்னா ஸ்பீடு செம்ம லிமிட், அன்லிமிட்டட் ஸ்பீடு இது. கீதா, கங்கா, காயத்ரி, கீதா, கங்கா, காயத்ரி, கோவிந்தன். அதற்கு மேலே 4G வேல்யூபிளாக இருக்கணும்னா, அந்த 4G ஸ்பீடை நம்ம சரியாக யூஸ் பண்ணிக்கணும்னா குருன்றதான 5Gக்கு வந்தால்தான் முடியும். ஏன்னா 4G அவுட்டேட்டட், 5Gன்றது குரு. அது வந்தால் மீதி எல்லாம் வந்துடும். அப்படி புரிஞ்சுக்கோங்க. எனவே சந்தஸுக்குள்ளே காயத்ரியாக இருக்கிறேன், மாதங்களுக்குள்ளே நான் மார்கழியாக இருக்கிறேன். மாசானாம் மார்கசீரிஷோகம் ருத்தூனாம் குசுமாகரஹா மிருத்யுஹு சர்வஹரஷ்சாஹம் உத்பவಶ್ಚ பவிஷ்யதாம் கீர்த்திஹி ஸ்ரீஹி வாக்சநாரீணாம் ஸ்மிருதிர்மேதா திருதிஹி க்ஷமா ப்ருஹத்சாம ததா சாம்னாம் காயத்ரி சந்தசாமஹம் மாசானாம் மார்கசீரிஷோகம் ருத்தூனாம் குசுமாகரஹா. ஓம் நமோ பகவதே பாஷ்யகாராய நமஹா. இப்பொழுது அடியன் சொல்றதை எல்லாரும் திருப்பி சொல்லுங்க. மிருத்யுः சர்வஹரश्चाहम् மிருத்யுः சர்வஹரश्चाहम् உத்பவश्च भविष्यताम् உத்பவश्च भविष्यताम् கீர்த்திஸ்ரீர்வாக்ச நாரீணாம் கீர்த்திஸ்ரீர்வாக்ச நாரீணாம் ஸ்மிருதிர்மேதா திருதிः க்ஷமா ஸ்மிருதிர்மேதா திருதிः க்ஷமா बृहत्साम तथा साम्नाम् बृहत्साम तथा साम्नाम् गायत्री छन्दसामहम् गायत्री छन्दसामहम् मासानाम् मार्गशीर्षोऽहम् मासानाम् मार्गशीर्षोऽहम् ऋतूनाम् कुसुमाकरः ऋतूनाम् कुसुमाकरः. இப்பொழுது இந்த ஸ்லோகங்களை நாம் அனைவரும் சேர்ந்து பாராயணம் செய்யலாம். மிருத்யுः சர்வஹரश्चाहमुद्भवश्च भविष्यताम् कीर्तिश्रीर्वाक्च नारीणाम् स्मृतिर्मेधा धृतिः क्षमा बृहत्साम तथा साम्नाम् गायत्री छन्दसामहम् मासानाम् मार्गशीर्षोऽहम् ऋतूनाम् कुसुमाकरः. நம்மளுடைய ஹிந்து தர்மத்தில் किं तात वेदागमशास्त्रविस्तरैः तीर्थैरनेकैरपि किं प्रयोजनं यद्यात्मनो वाञ्छसि मोक्षसाधनं गोविन्द गोविन्देति स्फुटं वद என்று நாம சங்கீர்த்தனத்தினுடைய பெருமையை விளக்குகிறது இந்த ஸ்லோகத்தில். கிம் தாத்தா, ஏ அப்பனே, வேத ஆகம சாஸ்திர விஸ்தரைஹி, வேதம் ஆகமம் சாஸ்திரங்கள் அதை விஸ்தாரமாக தீர்ச்சைஹி தீர்ச்சங்களினால் அநேகைஹி தீர்ச்சைஹி அநேகமான தீர்ச்சங்களால் கிம் பிரயோஜனம், அதனால் பிரயோஜனம் இல்லை என்று இல்லை. அதுக்கு மேலே ஒரு விஷயத்தை சொல்ல போகிறார். என்ன சொல்ல போகிறார்னா, யத்யாத்மனோ வாஞ்சசி மோக்ஷ சாதனம், மோக்ஷத்துக்கு சாதனமாக உள்ள ஒரு சமாச்சாரம் இருக்கு. அதை யார் விரும்புகிறானோ அவன் என்ன பண்ணணும்னா கோவிந்த கோவிந்தேதி கோவிந்த கோவிந்தா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கணுமா. ஸ்புடம் வதா, ரொம்ப தெளிவாக சொல்லுப்பா அப்படின்னு சாஸ்திரம் காட்டி கொடுக்கறது. இதில் வேத நிந்தை இல்லை, சாஸ்திர நிந்தை இல்லை, ஆகம நிந்தை இல்லை. அதை காட்டிலும் சுலபமான மோட்ச சாதனம் கோவிந்த கோவிந்த கோவிந்தா அப்படின்னு சொல்லியிருந்தாலே போதும் அப்படின்னு சாஸ்திரம் காட்டுறது. கோவிந்தான்னு சொல்கிறதுனால பலவிதமான லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற மனோநிலைக்கு வரணும். அப்படிங்கிறதுக்கு தான் ஸ்புடம் வதா, தெளிவாக சொல்லுப்பா, இதனால் பலவிதமான லாபம் கிடைக்கிறது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி கொடுக்கறது. அதனால் கோவிந்தா கோவிந்தாங்கிறதுல லஜ்ஜை இல்லாமல் நல்லா எரிஞ்சு சொல்லணும். சொல்கிறதுனாலேயே பகவானுடைய பிரீத்தி நம்மளுக்கு ஏற்படும். அதனால் இப்போது பகவன் நாம சங்கீர்த்தனத்தை நாம் எல்லாரும் கேட்கலாம். श्रीमन्नारायण नारायण नारायण श्रीमन्नारायण नारायण नारायण श्रीमन्नारायण नारायण नारायण श्रीमन्नारायण नारायण नारायण
இந்த நிகழ்ச்சியில் இதுவரை நாம் செய்த பாராயண ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷரதோஷம் இருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு சுவாமியிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். अथ क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टम् मात्राहीनम् च यद्भवेत् तत्सर्वम् क्षम्यताम् देव नारायण नमोऽस्तु ते। अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलम् परस्मै नारायणायेति समर्पयामि। अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. சுவாமியினுடைய கிருபை நாம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி மங்களா சாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நாளை மீண்டும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். ஓம் நமோ வெங்கடேஷாய. अथ मङ्गलम् श्रियः कान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ